இப்போ நான் பார்க்க போகிறது பயிற்சி 4.5 செகண்ட் சம். கொஷின் பாருங்கள். முக்கோணத்தினை மேற்கோளாக கொண்டு எக்ஸின் மதிப்பு காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு 3 சப்டிவிஷனாக 3 கொஷின் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் சப்டிவிஷனுக்கான கொஷின் பார்த்தீங்கன்னா சைன் இன்ட்டு காஸ் இன்வர்ஸ் இன்ட்டு 1 - x. செகண்ட் சப்டிவிஷனுக்கான கொஷின் பார்த்தீங்கன்னா காஸ் இன்ட்டு டேன் இன்வர்ஸ் இன்ட்டு 3x - 1. தேர்ட் சப்டிவிஷனுக்கான கொஷின் பாருங்கள் டேன் இன்ட்டு சைன் இன்வர்ஸ் இன்ட்டு x + 1/2. சரிங்களா? இப்போ இதை வச்சு இதோடைய ஒன்றுத்துக்கும் இதுக்கான வேல்யூ எக்ஸோட வேல்யூ என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆனால் கொஷின்லேயே வந்து முக்கோணத்தினை மேற்கோளாக கொண்டுன்னு கேட்டிருக்காங்களா. அப்போது நம்ம முக்கோணத்தை வந்து மேற்கோளை வச்சு தான் இந்த 3 சம் போட போகிறோம். வாங்க பார்க்கலாம். இப்போ நான் பார்க்க போகிறது செகண்ட் கொஷின் ஃபஸ்ட் அப்ரிவேஷன் சைன். பாருங்க, இப்போ இந்த கொஷினை பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இதை மட்டும் எடுத்துக்கலாம். அப்போது இந்த காஸ் இன்வர்ஸ் இன்ட்டு 1 - x இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து டீட்டா அப்படின்னு நாம் இதை எடுத்துக்க போகிறோம். அப்போ டீட்டான்னு எடுக்கும்போது இந்த பக்கம் காஸ் இன்வர்ஸாக இருக்கா, இந்த பக்கம் கொஞ்சம் காசாக மாறுமா. அப்போது காஸ் டீட்டா ஈக்குவல் 1 - xன்னு வருமா. இப்போது இதுவுமே எல்லாம் ஒன்றுக்கு அடுத்த அர்த்தம். அப்போ காசுன்னும் போது என்ன வரும், அடுத்துள்ள பக்கம் டிவைட் பை கர்ணம்னு வருமா. அப்போது இதை முக்கோணத்தில் வந்து போடும்போது இது ஏ பி இது சி, இது டீட்டா 90 டிகிரியா. இப்போ இது அடுத்துள்ள பக்கம், இது எதிர்பக்கம், இது கர்ணம். கர்ணம் வந்து 1, அடுத்துள்ள பக்கம் பார்த்திங்கன்னா 1 - x. அப்போ ஏபி வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். சரிங்களா? அப்போ ஃபார்முலா தெரியும், ஏசி ஸ்கொயர் ஈக்குவல் ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் பிசி ஸ்கொயர். சரிங்களா? இப்போ ஏசி வந்து நமக்கு தெரியும் 1, இந்த ஸ்கொயர் கட்டினா ஸ்கொயர் போட்டுக்கலாம் ஈக்குவல். ஏபி நமக்கு தெரியும், ஏபி நமக்கு கண்டுபிடிக்கணும். அப்போ ஏபி அப்படியே இருக்கட்டும், ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் பிசி நமக்கு தெரியும் 1 - x, ஸ்கொயர் கட்டினா ஸ்கொயர் போட்டுக்கலாம். போட்டாச்சா? இப்போ 1 ஸ்கொயர் பண்ணால் 1 தான் ஈக்குவல் ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் இது பார்த்திங்கன்னா ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்மேட்டில் இருக்கா. அப்போ வந்து ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் 2ab அப்படின்னு எழுதிக்கலாமா. அப்போது அதுபடி பிரித்து எழுதும்போது என்ன வரும், ஏன்றதால 1ங்கிறது அப்போ 1 ஸ்கொயர் ப்ளஸ் பின்றதால என்ன இருக்குது எக்ஸ் இருக்குது, அப்போ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2 இன்ட்டு ஏன்றதால 1 இருக்குது, பின்றதால எக்ஸ் இருக்குது. இப்போ 1 ஈக்குவல் ஏபி ஸ்கொயர் ஈக்குவல் 1 ஸ்கொயர் பண்ணால் 1 தான் ப்ளஸ் எக்ஸ் அப்படியே வரும் மைனஸ் 2 இன்ட்டு 1 2 இன்ட்டு எக்ஸ் 2x. இப்போது ஏபி ஒரு பக்கமாகவும் இந்த டேர்ம் எல்லாம் ஒரு பக்கமாக கொண்டு போயிடலாமா. அப்போ இந்த டேர்மில் இந்த பக்கம் கொஞ்சம்னா ப்ளஸ் ஆகிறது மைனஸ் ஆகும், மைனஸ் ஆகிறது ப்ளஸ் ஆகுமா. அப்போது -1 இங்கே இருக்கிற +1 -1 ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயரு மைனஸ் 2x ப்ளஸ் 2x இருக்கிற +1 ஈக்குவல் ஏபி ஸ்கொயர். +1 -1 கேன்சல் ஆகிருமா, மீதி என்ன வரும் -x ஸ்கொயர் ப்ளஸ் 2x வருமா ஈக்குவல் ஏபி ஸ்கொயர் அப்படின்னு வருமா. இப்போ இந்த பக்கம் ஸ்கொயர் ஆகிறது இந்த பக்கம் கொஞ்சம் ரூட்டில் வரும். இப்போ இதை மாற்றி எழுதிக்கலாம் ஏபி ஸ்கொயர் ஈக்குவல் 2x - x ஸ்கொயர் எழுதிக்கலாமா. ப்ளஸ் மாட்டி போட்டு மைனஸ் மாட்டி போட்டுக்கலாம். இப்போ ஸ்கொயர் வந்து கொஞ்சம் ரூட்டாக மாறும். இப்போ ஏபி ஈக்குவல் ரூட் ஆஃப் 2x - x ஸ்கொயரா. இப்போ ஏபியோடைய ஆன்சர் பார்த்திங்கன்னா வேல்யூ 2x - x ஸ்கொயர். சரிங்களா? அப்போது காஸ் டீட்டா வந்து அடுத்துள்ள பக்கம் டிவைட் பை கர்ணம் பண்ணும்போது சைன் டீட்டா பார்த்திங்கன்னா எதிர்பக்கம் டிவைட் பை கர்ணமா. எதிர்பக்கம் இப்போ என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், ரூட் ஆஃப் 2x - x ஸ்கொயர். கர்ணம் வந்து 1, கீழே 1 போடலாம் 1 தான், போடலனாலும் 1 தான். சரிங்களா? இப்போது சைன் இன்ட்டு காஸ் இன்வர்ஸ் இன்ட்டு 1 - x அப்படின்னும் போது சைன் காஸ் இன்வர்ஸ் இன்ட்டு 1 - x வந்து நம்ம என்ன எடுத்துருக்கோம், டீட்டான்னு எடுத்துருக்கோமா. இதுக்கு பதில் இங்கே டீட்டான்னு போடலாமா. போட்டால் சைன் டீட்டாவோட வேல்யூ என்ன எடுத்திருக்கோம் கண்டுபிடிச்சிருக்கோம், ரூட் ஆஃப் 2x - x ஸ்கொயரா. அப்போது இந்த சைன் இன்ட்டு காஸ் இன்வர்ஸ் இன்ட்டு 1 - xக்கான வேல்யூ ரூட் ஆஃப் 2x - x ஸ்கொயர். சரிங்களா?
அடுத்து பாருங்கள் செகண்ட் சப்டிவிஷன். ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், பாருங்கள் செகண்ட் சப்டிவிஷன். செகண்ட் சப்டிவிஷன் கொஸ்டின் நம்ம எடுத்து எழுதியாச்சு. காஸ் இன்ட்டு tan இன்வர்ஸ் இன்ட்டு 3x மைனஸ் 1 எடுத்து எழுதிட்டோம். இப்போ ஃபஸ்ட் நம்ம இதை மட்டும் எடுத்துக்க போகிறோம். சரிங்களா? இப்போ tan இன்வர்ஸ் இன்ட்டு 3x மைனஸ் 1 இருக்குது பார்த்தீங்களா, இதை தீட்டா அப்படின்னு எடுத்துக்க போகிறோம். அப்போ இந்த போது tan இன்வர்ஸாக கருத்து இந்த பக்கம் வரும்போது டேனாக மாறுமா, அப்போது tan தீட்டான்னு வரும். ஈக்குவல் 3x மைனஸ் 1 வருமா. அப்போது இப்போ டேன்னா என்ன வரும், எதிர்பக்கம் டிவைட் பை அடுத்துள்ள பக்கம்னு வருமா. இப்போ எதிர்பக்கம் இதுன்னா கீழே எதுவுமே 1, இது அடுத்துள்ள பக்கம். இதை வந்து பாருங்க முக்கோணத்தில் போடும்போது இது ஏன்னு சொல்லுவோம், இது பி, இது சி. கர்ணம், எதிர்பக்கம், அடுத்துள்ள பக்கம். எதிர்பக்கம் கொடுத்துட்டாங்க 3x மைனஸ் 1, அடுத்துள்ள பக்கம் 1. அப்போ நம்ம கர்ணம் கண்டுபிடிக்கணும். அதுக்கான ஃபார்முலா நமக்கு தெரியும். ஏசி ஸ்கொயர் ஈக்குவல் ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் பிசி ஸ்கொயர். இப்போ ஏசி ஸ்கொயர் அப்படியே வரும். ஏன்னா நம்ம இதுதான் கண்டுபிடிக்கணும். ஏபி பார்த்தீங்கன்னா 3x மைனஸ் 1 ஸ்கொயர் கருத்துனால ஹோல் ஸ்கொயர் போட்டுக்கலாம். ப்ளஸ் பிசி பார்த்தீங்கன்னா 1 ஸ்கொயர் கருத்துனால ஸ்கொயர் போட்டுக்கலாம். ஈக்குவல் இது பார்த்தீங்கன்னா ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்மேட்டில் இருக்கா. அப்போ ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் 2abன்னு எழுதிக்கலாமா. இப்போ எடுத்து எழுதும் போது ஏ ஸ்கொயர்ன்ற தேவையில் 3x இருக்கா, அப்போ 3x ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர்ன்ற தேவை 1 இருக்கா, அப்போ 1 ஸ்கொயர் ப்ளஸ் 2abன்ற தேவை என்ன இருக்குது 2, தேவையில் 3x, பின்ற தேவையில் என்ன இருக்குது 1 ப்ளஸ் 1 ஸ்கொயர். 1 ஸ்கொயர் பண்ணால் 1 தான் வரும். சரிங்களா? உங்களுக்கு வேணும்னா உங்கள் சைடுக்கு நீங்கள் எழுதிக்கோங்க. ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் அப்படின்னும் போது ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் 2a மைனஸ் 2ab. சரிங்களா? எடுத்து எழுதிக்கோங்க. இப்போது இந்த ஸ்கொயர் வந்து 3க்கும் சொந்தம், எக்ஸுக்கு சொந்தம். இப்போ 3 ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர்னு வருமா. 3 ஸ்கொயர் பண்ணால் 3 இன்ட்டு 3 9, எக்ஸ் ஸ்கொயர் அப்படியே வரும். ப்ளஸ் 1 ஸ்கொயர் பண்ணால் 1 தான் வரும். இப்போது 1 ப்ளஸ் 2 இன்ட்டு 3 6, 6xன்னு வருமா. 6 இன்ட்டு 1 அதே 6x தான். ப்ளஸ் 1. சரிங்களா? இப்போ எடுத்து எழுதியாச்சு. ஸோ இந்த பக்கம் மைனஸ் 6x அப்படின்னு வரும். இப்போ 9x ஸ்கொயர் ப்ளஸ் மைனஸ் 6x 1 கூட்டினா 2 ப்ளஸ் 2. இது பார்த்தீங்கன்னா ஏசி ஸ்கொயரோட வேல்யூ. நமக்கு ஏசி மட்டும்தான் வேணும். அப்போ ஸ்கொயர் இந்த பக்கம் போச்சுன்னா ரூட்டாக மாறுமா. அப்போ ரூட் ஆஃப் 9x ஸ்கொயர் மைனஸ் 6x ப்ளஸ் 2. இதுதான் ஏசியோடைய வேல்யூ. அப்போது அங்கே டேன் தீட்டாவோட வேல்யூ இருக்கா. இப்போ காஸ் தீட்டா அப்படின்னும் போது அடுத்துள்ள பக்கம் டிவைட் பை கர்ணம் வருமா. அப்போ அடுத்துள்ள பக்கம் டிவைட் பை கர்ணம் அப்படின்னும் போது அடுத்துள்ள பக்கம் பார்த்திங்கன்னா நமக்கு தெரியும் 1. இப்போ கர்ணம் பார்த்திங்கன்னா நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், ரூட் ஆஃப் 9x ஸ்கொயர் மைனஸ் 6x ப்ளஸ் 2. சரிங்களா? அப்போ காஸ் தீட்டா ஈக்குவல் 1/√9x ஸ்கொயர் மைனஸ் 6x ப்ளஸ் 2ன்னு வருமா. நமக்கு தீட்டா மட்டும் தான் வேணும். அப்போ இந்த பக்கம் காஸ் பற்றி இந்த பக்கம் வந்துச்சுன்னா காஸ் இன்வர்ஸாக மாறுமா. இப்போ தீட்டா ஈக்குவல் காஸ் இன்வர்ஸ் இன்ட்டு 1/√9x ஸ்கொயர் மைனஸ் 6x ப்ளஸ் 2ன்னு வருமா. இப்போது நமக்கு என்ன கொஸ்டின் கொடுத்துருந்தாங்க, காஸ் இன்ட்டு tan இன்வர்ஸ் இன்ட்டு 3x மைனஸ் 1. இப்போ காசு அப்படியே போட்டுக்கலாம். இப்போ இந்த tan இன்வர்ஸ் இன்ட்டு 3x மைனஸ் 1க்கு பதில் நம்ம என்ன நடத்துங்க, தீட்டா நடத்துமா. அப்போ இதை அப்ளை பண்ணிக்கலாம், காஸ் தீட்டா. சரிங்களா? இப்போது காஸ் தீட்டா அப்படின்னும் போது நம்ம என்ன கண்டுபிடிச்சோம், காஸ் தீட்டாவுக்கு 1/√9x ஸ்கொயர் மைனஸ் 6x ப்ளஸ் 2ன்னு கண்டுபிடிச்சோமா. இப்போ இதுக்கான ஆன்சர் இதுதான். காஸ் இன்ட்டு tan இன்வர்ஸ்
இன்ட்டு 3x மைனஸ் 1க்கான ஆன்சர். இதை இப்படியும் போடலாம். ஆர் இதே ஸ்டெப் பார்த்தீங்கன்னா இங்கே காஸ் டீட்டான்னு இருக்கா, அப்போது காஸ் டீட்டான்னும் போது நம்ம டீட்டாக்கு போய் என்ன கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம், காஸ் இன்வர்ஸ் இன்ட்டு 1/√9x² மைனஸ் 6x + 2 கண்டுபிடிச்சிருக்கோமா. இதையும் இங்கே அப்ளை பண்ணி இப்போ காஸ் இன்ட்டு காஸ் இன்வர்ஸ் இது அப்படி இல்லைனா இது இதனால் ஒன்று போட்டால் போதும் சரிங்களா, இன்ட்டு 1/√9x² மைனஸ் 6x + 2. இப்போ காஸ் இன்வர்ஸும் காசு கேன்சல் ஆச்சுன்னா நமக்கு ஆன்சர் 1/√9x² மைனஸ் 6x + 2 வருமா. இந்த ஸ்டெப் போட ஒன்று இது எழுதுங்க, இப்போ இல்லைன்னா இந்த ஸ்டெப் போட்டுக்கோங்க சரிங்களா, ஏன்னா ஒன்று எழுதுனா போதும். இப்போ அடுத்து பாருங்கள் தேர்ட் சப்டிவிஷன் பாருங்கள். இப்போது தேர்ட் சப்டிவிஷனுக்கான கொஷின். ஃபஸ்ட்டு இந்த சைன் இன்வர்ஸ் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 1/2 எடுத்துக்கலாமா. இப்போ எடுக்கும்போது பாருங்கள், சைன் இன்வர்ஸ் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 1/2 இதை வந்து டீட்டா அப்படின்னு எடுத்துக்கலாம். இது நாம தான் எடுத்துக்கிறோம் டீட்டா. இதுக்கு பதில் நீங்கள் சம்திங் டீட்டா ஆல்ஃபா இல்லை வேறு வேணால் நீங்கள் எடுத்துக்கலாம் சரிங்க கொடுத்து. அப்போ டீட்டா அப்படின்னும் போது இந்த சைன் இன்வர்ஸாக இருந்ததாக வரும்போது சைனாக மாறுமா. அப்போது சைன் டீட்டா ஈக்குவல் எக்ஸ் ப்ளஸ் 1/2 வருமா. இப்போ ஒன்றுக்கு தான் அர்த்தம். கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணால் 2x + 1/2 வருமா. இது சைன் டீட்டாவோட வேல்யூ. சைன் டீட்டான்னும் போது எதிர்பக்கம் / கர்ணம் வருமா. அப்போது ABC இது டீட்டா 90 டிகிரின்னும் போது எதிர்பக்கம் / கர்ணம், இது அடுத்துள்ள பக்கம் சரிங்களா. இப்போ எதிர்பக்கம் என்ன 2x + 1, கர்ணம் வந்து 2, அடுத்துள்ள பக்கம் நம்ம கண்டுபிடிக்கணும். அதுக்கான ஃபார்மேட் நமக்கு தெரியும். AC² ஈக்குவல் AB² ப்ளஸ் BC² சரிங்களா. இப்போ AC பார்த்திங்கன்னா 2, அப்போ 2² ஈக்குவல் AB பார்த்திங்கன்னா 2x + 1² BC கண்டுபிடிக்கணும். BC² அப்படியே இருக்கட்டும். 2² அப்போ 2 × 2 4 ஆகுமா. இது பாருங்கள் A + B ஹோல்² ஃபார்மேட்டில் இருக்கா. அப்போ என்ன வரும் A² + B² ப்ளஸ் 2AB வருமா. அதுபடி இதை மாற்றும் போது ஏன்றதுல இருக்குது 2x இருக்குது, அப்போ 2x² ப்ளஸ் Bன்றதால 1 இப்போ 1² ப்ளஸ் 2 ஏன்றதால 2x Bன்றதால 1 BC² அப்படியே வரும். இப்போ 4 ஈக்குவல் இந்த ஸ்கொயர் 2க்கும் சொன்னோம் எக்ஸுக்கு சொன்னோம். அப்போ என்ன வரும் உள்ளே பெருக்கும் போது 2² × x² வருமா. 2² போனால் 2 × 2 4 ஆகுமா. x² அப்படியே வரும். ப்ளஸ் 1² பண்ணால் 1 ப்ளஸ் 2 × 2 4 4x 4x × 1 4x தான் வரும் ப்ளஸ் BC² சரிங்களா. இப்போ BC மட்டும் வச்சுட்டு மீதியெல்லாம் இந்த பக்கம் அனுப்பும்போது ப்ளஸ் ஆகிறது மைனஸாக மாறுமா. அப்போ என்ன ஆகும் -4x² -1 -4x ப்ளஸ் 4 ஈக்குவல் BC² வருமா. இப்போது -4x² -4x -1 ப்ளஸ் 4 ப்ளஸ் பண்ணால் ப்ளஸ் 3 வருமா ஈக்குவல் BC². இதை இந்த பக்கமும் இந்த பக்கம் மாற்றி எழுதிக்கலாமா. மாற்றி எழுதும் போது இங்கே BC² ஈக்குவல் -4x² -4x ப்ளஸ் 3 வருமா. நமக்கு BC மட்டும்தான் வேணும். இப்போ ஸ்கொயர் அந்த பக்கம் போச்சு ரூட்டாக மாறுமா. √4 -4x² -4x ப்ளஸ் 3 வருமா. இப்போ BC நம்ம கண்டுபிடிச்சாச்சு. இந்த காரணி பார்த்திங்கன்னா நமக்கு கொஞ்சம் மாற்றி எழுதிக்கலாம். மைனஸ் மோடி இருக்கிறதுனால அப்படியே மாற்றி எழுதும் போது என்ன வரும் √3 -4x -4x². இது அப்படியே திருப்பி எழுதிக்கிட்டோம் சரிங்களா. திருப்பி எழுதினாலும் இப்படியே எழுதினாலும் ஆன்சர் இது தான். ஸோ நீங்கள் எப்படின்னு நீங்கள் எழுதிக்கலாம். அப்போது இதை வச்சு சைன் கிட்ட கண்டுபிடிச்சி. இப்போ சைன் கிட்டன்னும் போது அடுத்து நம்ம கண்டுபிடிக்கிறது டேனு. ஏன்னா கொஷின் டேன் இருக்கா. அப்போ டேன்னும் போது என்ன வரும் tan θ ஈக்குவல்
எதிர்பக்கம் டிவைட் பை அடுத்துள்ள பக்கம் வருமா? இப்போது எதிர்பக்கம் என்ன இருக்குது? 2x + 1 டிவைட் பை அடுத்துள்ள பக்கம் நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? √3 - 4x - 4x². சரிங்களா? இது tan θவோட வேல்யூ. இப்போ கொஸ்டின் எடுத்து எழுதிக்கலாம். tan × sin inverse × x + 1 / 2. அப்போ tan அப்படியே வரும். இந்த டேர்முக்கு பதில் நம்ம என்ன எடுத்தோம்? தீட்டான்னு எடுத்தோமா? அப்போ தீட்டா போட்டுக்கலாம். தீட்டா tan θன்னும் போது நமக்கு என்ன ஆன்சர் கண்டுபிடிச்சிருக்கோம்? 2x + 1 டிவைட் பை √3 - 4x - 4x². சரிங்களா? ஃபைனல் ஆன்சர். இல்லை இதுக்கு பதிலாக நீங்கள் வந்து பொது நமக்கு தீட்டா முன்ன செகண்ட் சம்க்கு போட்ட மாதிரி தீட்டாவோட வெளி தனியாக கண்டுபிடிச்சி தீட்டா tan × tan இன்வர்ஸ் கேன்சல் பண்ணிவிட்டு இந்த ஆன்சர் நீங்கள் எடுத்து போட்டுட்டாலும், அதாவது இப்போ இங்கே கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா, இதெல்லாம் இதுன்ட்டு இந்த மாதிரி ஃபார்ம்லேயும் போட்டுக்கலாம், இப்படியும் போட்டுக்கலாம். ஆன்சர் கரெக்டு தான். சரிங்களா? உங்களுக்கு எப்படி விருப்பமோ அந்த மாதிரி மெத்தடில் போட்டுக்கோங்க, 2ல் 1.